மனம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு நமக்கு ஒரு பொதுவான பதில் வரும். அதாவது மனதில் இருந்தா எண்ணங்கள், உணர்ச்சிகள், ஐடியாஸ், கான்செப்ட்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. அதாவது மைண்டுங்கிறது ஒரு இன்டான்ஜிபிள் கன்ஸ்ட்ரக்ட். அதுக்கு உருவம் இல்லை, அது ஒரு தன்மை, அவ்வளவுதான். அதுக்கு பருப்பொருள் கிடையாது. உடல்ல மூளை எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம தலையில இருக்கு அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவோம். ஆனா அந்த மூளைக்குள்ள மைண்ட், அதாவது மனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்ல முடியுமா? அதே மாதிரி மூளையை அடிப்படையாக வைத்து தான் மனம் இயங்குதுன்னு சொல்ல முடியும். ஆனா அதே மூளையில இந்த இடத்துல இந்த உருவத்துல மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் மனம் பற்றிய ஒரு பொதுவான புரிதல். ஆனா இந்த புரிதல் தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமா மனதிலிருந்து எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எண்ணங்கள் ஒன்று சேர்ற இடத்துலதான் மனம்ங்கிற இந்த பிம்பம் உருவாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கேன். எந்த ஒரு பொருளை பற்றி நம்ம யோசிக்கும் போதும் அந்த பொருள் சார்ந்த கடந்த கால நினைவுகள், அனுபவங்கள், அப்புறம் அந்த பொருளை பற்றிய நம்ம எதிர்பார்ப்புகள், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எண்ணங்களா நம்ம கண் முன்னாடி வரும். இந்த எண்ணங்கள்லாம் ஒண்ணு சேரும்போதுதான் அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த பொருள் சார்ந்த மனம் நமக்கு உருவாகும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த எண்ணங்கள் ஒன்று சேர்ந்து மனமாகிற ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஏதாவது ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு இல்ல, நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படி அந்த எண்ணங்கள்லாம் நம்ம கண் முன்னாடி நம்ம கவனத்துக்கு வரும்போதுதான் அந்த இடத்துல இந்த மைண்டுங்கிற இந்த பிம்பம் உருவாகிறது. இதனாலதான் நமக்கு மனம்ன்ற ஒரு விஷயம் எப்பயுமே இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா நமக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா எண்ணங்கள் தொடர்ந்து இருக்குது, எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கின்றன. அதன் மீது நம்ம கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கோம். அதனால அந்த மனம்ன்றதும் அந்த இடத்துலயே இருக்கு. மனம்ன்றது ஸ்டாட்டிக்கா இருக்கிற மாதிரி தெரிகிறது.